ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு என்னோட வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா நுங்கு நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்த உடனே ஐயோ அப்பா அப்படின்னு ஜாலியாக போயிட்டு கொஞ்சம் நிறைய வாங்கி சாப்பிட்டுட்டேன். அதனால தொண்டையில் பயங்கரமாக வலி, ஏதோ கல்லை எடுத்து தொண்டைக்குள்ளே முழுங்கிட்ட மாதிரியே இருக்கு. என்ன பண்ணுறது? சரி, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிதானே ஆகணும். அதனால தான் இன்னைக்கு ஒரு ட்ராமா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. அவங்க அம்மா வந்துட்டு வேண்டாத தெய்வமே இல்லை, எப்படியாவது என்னோட பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும், பேர குழந்தைங்கள பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் 2 பேரும் அவங்க வீட்டிலேருந்து தப்பிச்சு ஓடி வராங்க. அதில் அக்காக்காரிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு, தங்கச்சிக்காரி இப்போ தான் காலேஜ் படிப்பை முடிக்க போகிறா. ஸோ இவங்க 4 பேரோட லைஃப்பில் என்ன ஆகுது அப்படின்றது தான் ஸ்டோரி. ரொம்பவே நல்லாவே இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஹை பட்டன் அதையும் மறந்துடாதீங்க. அப்போதான் உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அதனால இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எனக்காக செஞ்சே ஆகணும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நம்ம ஹீரோங்க 2 பேர் இருக்காங்களே, அவங்களோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்களும் அவங்க வேலைக்காரங்களும் வந்துட்டு ஊரை விட்டுட்டு வெளியிலலாம் சில கோயிலுங்க இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிராமத்தில் இருக்க ஒரு கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. வேலைக்கார லேடி கேட்குறாங்க, ஏமா ஊருக்குள்ளே எவ்வளோ கோயில் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு ஏமா இங்கே வர அப்படின்னு கேட்கும்போது, ஆட போமா, இருக்கிற எல்லா தெய்வத்தையும் வேண்டிட்டேன், என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஒருத்தன் என்ன சின்னவன் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஆர்மியில் இருக்கான். எனக்கு வந்துட்டு ஆர்மி தான் முக்கியம், நான் வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மரடு பொடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல இன்னொருத்தன் பெரியவன் விளங்காதவன், எந்த நேரமும் வேலைன்னு வேலையே கட்டி அழுதுகிட்டு இருக்கான். அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா 2 ஃபைல தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாவம் புலம்பி தள்ளுறாங்க. எனக்கும் ஆசைமா, வயசாகி போச்சு, என்னோட பேர பசங்களை பார்க்கணும், அவங்கள இந்த கையால் தூக்கணும் சாகிறதுக்குள்ளன்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த கடவுள் அதுக்கான எந்த ஒரு வழியும் எனக்கு காட்ட மாட்டுறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பாவம், இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக அவங்க என்ன லெவலுக்கு வேணாலும் போகிறதுக்கு இப்ப ரெடியா இருக்காங்க. இவன் பெரியவனோட பேரு ஈத்தன், அதே மாதிரி சின்னவனோட பேரு லியோ. ஹீரோ 2 பேரையும் பார்த்தாச்சு, ஹீரோயின் 2 பேரையும் பார்த்தாகணும் இல்லையா. இவ தான் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அக்கா. ஹீரோயின் இல்ல, 2 பேருமே ஹீரோயின் தான். இவ தான் அக்காக்காரி. இவளோட பேர் வந்து சனா, தங்கச்சோட பேர் வந்து சோஃபி. இவன் இருக்கான் இல்லையா, இவனோட பேர் வந்து மேக்ஸ். இவன் யாருன்னா நம்ம சனாவோட ஹஸ்பண்ட். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. ஆனா இவன் வந்து சரியான ஒரு கொடுமைக்காரன். நம்ம சனா எதுக்காக இவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தா, அவளுக்கும் அவ தங்கச்சிக்கும் வந்துட்டு ஒரு அடைக்கலம் இல்லைன்றதுனாலயே இவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவங்க 2 பேரும் வந்து, அதாவது நம்ம சனா வேலைக்கு போறா, தங்கச்சிக்காரி படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் வேலைக்கு போறா. இவங்க சம்பாதிக்கிறதுல தான் அவன் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம சனா என்ன பண்றானா, நீ வளர்ற பிள்ளை, நீ நிறைய சாப்பிடு அப்படின்னு சொல்லி இவளோட பங்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தங்கச்சிக்காரிக்கு கொடுக்குறா. அதை மேக்ஸ் பாக்குறான். நேரா வந்தவன் அவளோட முடிய பிடிச்சி தரன்னு இழுத்து, உனக்கு பிடிக்கலன்னா நீ எனக்கு கொடுத்துருக்கணும், அதை விட்டுட்டு உன் தங்கச்சிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க, இன்னமும் அவளை ஊட்டி நல்லா தான் வளர்த்து வச்சிருக்க. ஆனா என்ன ஒண்ணு, நீ இங்க கூடியே இருக்கிறதுனால என்னால அவளை அனுபவிக்கவே முடியல. நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் எனக்கு கவலை இல்லை, அவளையும் நானே கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது தங்கச்சிக்காரி உடனே வேகமா ஓடி போய் அவனை அடிக்கிறதுக்கு போறா. நீ என்ன அடிக்கவே வந்துட்டியா, உன்னால என்ன அடிக்க முடியும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதோ சின்ன பொண்ணு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த, ஆனா திடுதுப்புன்னு பார்த்தா இவ்வளோ அழகா இருக்க, எப்படி இப்படி சடனா வளர்ந்தேனே எனக்கு புரியவே இல்லை. உங்க அக்கா எனக்கு தெரியாம நிறைய உனக்கு கொடுத்து வளர்க்குறா போல அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த சனாக்கு செம்ம கடுப்பாயிடுது. அவளும் எவ்வளவோ கெஞ்சு பாக்குறா, அவன் கேட்கற மாதிரி இல்ல. தங்கச்சிக்காரிய காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் குடிச்சிட்டு இருந்த பாட்டிலையே எடுத்து மண்டையில ஓங்கி ஒண்ணு வச்சிடுறா. ரத்த கலரையா அங்கேயே அவன் கீழே விழுறான். இதை பார்த்த சோஃபியா என்ன சொல்றா அப்படின்னா, நீ பதறாத, நமக்கு இதுதான் நல்ல சான்ஸ், இங்க இருந்து ஓடி போயிடலாம் 2 பேரும். சிட்டியில் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் கிட்ட போனால் கண்டிப்பாக அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான், ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு நம்ம இவனை விட்டு பிரிஞ்சிருவோம், நீ இவன் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு அங்கேருந்து வேகமாக தப்பிச்சு போகிறாங்க.
அதே நேரத்துக்கு ஈத்தனும் லியோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தம்பிக்காரன் என்ன சொல்றான்னா, ஏன்னா அம்மா தான் கோயிலாம் சுத்திக்கிட்டு இருக்கு, நீ இன்னும் கல்யாணமே பண்ண மாட்டியே, உனக்கு பொண்ணுங்களை பிடிக்குமா இல்லையா அதையாவது சொல்லு அப்படின்னு சொல்லி இவன் கலாச்சிக்கிட்டு இருக்கான். இது பார், தேவையில்லாம வந்துட்டு நீ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, ஒரு அண்ணன் கிட்ட பேசுறேன்ற மரியாதையே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் திட்டுறான். சரி, நான் சீக்கிரமா வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணு, ஒரு பேர குழந்தைய கூத்தினா அதுக்கப்புறம் அவங்க என்ன தொல்லை பண்ணாம இருப்பாங்க இல்லையா அப்படின்னு லியோ சொல்லும் போது, ஏண்டா அதை நீ கூட பண்ணலாமே அப்படின்னு அண்ணங்காரன் சொல்றான். நான் இருக்கிற வேலையில என்ன நம்பி ஒரு பொண்ணையும் குழந்தையையும் விடுற அளவு மனசு எனக்கு தோணல. என்ன எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நான் எப்போ வருவேன்னு 2 பேரும். ஆனால் நான் வருவேனா வரமாட்டேனான்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை, போதுமா, நான் பொண்ணுங்களை பெருசாக நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு அண்ணங்காரன் சொல்கிறான். கரெக்டாக அந்த நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் 2 பேரும் நடு ரோட்டில் வந்து நிற்கிறாங்களா. தம்பிக்காரன் கார் முன்னாடி தான் நின்றுடுறாங்க. இவனும் பயந்து போய் சடன் பிரேக்கை போடுறான். ஏன் இருட்டுலேருந்து குடும்பமாக வந்து சாகிறதுக்கு ஏன் கார் தான் கிடைச்சது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி பூச்சின்னு கத்திக்கிட்டே இருக்கான். கரெக்டாக அதே நேரத்துக்கு அவங்க அண்ணங்காரனும் காரில் அங்கே வந்துடுறான். ஏன் அப்படின்னு பார்த்தா 2 பேருமே அம்மாவை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போதான் அண்ணங்காரன் வந்து அக்காவை பார்க்குறான். அவளுக்கு மூஞ்செல்லாம் காயமா இருக்கா. அதை பார்த்த உடனே இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. நீங்கள் எங்கே போகணுமோ சொல்லுங்க, நாங்க இறக்கி விட்டுறோம், இங்க எந்த வண்டியும் வராது அப்படின்னு சொல்றான். தங்கச்சிக்காரி என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தா, அண்ணங்காரன் கார்லயே போயிடுவோம், தம்பிக்காரனை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அண்ணன் கார்ல ஏறுறதுக்கு போறாங்க. தம்பிக்காரன் இதை கேட்டுடுறான், கடி ஆயிடுறான். என்ன சொன்ன நீ, என் கார்ல ஏறதுக்கு உனக்கு பயமா இருக்கா, நீ மரியாதையா என் கார்ல ஏன் கூட தான் வந்தே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போறான். அவ கத்திக்கிட்டே போறா. இருந்தாலும் சரி சரி, இப்போதைக்கு நமக்கு வேற எங்கேயும் போக வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவன் கார்லயே ஏறிடுறா. அம்மாவை பார்க்கறதுக்கு வந்தவனுங்க 2 பொண்ணுங்களை கூட்டிட்டு வராங்கன்னு ஒன்று அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். அப்பவும் எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக தான் வந்து இவங்க யாருன்னு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அம்மா அதெல்லாம் பெருசாக நம்புற மாதிரி இல்லை. அப்படியாம்மா, சரி பரவாயில்ல விடுங்க, இன்னைக்கு நைட்டு நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க, உங்களுக்கு தங்கறதுக்கு இடமே இல்லைன்னா எங்களோட சொந்த ஹோட்டல் ஒன்று இருக்குது, அங்கே வந்து நீங்கள் தங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னென்னா 2 பேரையும் வந்துட்டு அப்படியே வந்து அவங்க மருமக மாதிரியே ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னோட பெரிய பையன் இருக்கான் இல்லையா, அவன் சமைச்சான்னா நாள் பூரா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். சின்ன பையன் மட்டும் லேஸ் பட்டவன் இல்லை, அவனுமே நல்லா சமைப்பான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு தெரியாத ஃபைட்டே இல்லை. அவன் வந்துட்டு கன்னை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவான் தெரியுமா, எவ்வளோ தூரத்தில் இருக்க டார்கெட்டாக இருந்தாலும் சரி கண்ணை மூடிக்கிட்டு சுட்டுருவான் என்னோட பையன் அப்படி இப்படின்னு 2 பேர்கிட்டையும் வேணும்னே பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் உங்கள் சின்ன பையன் கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப முன்கோவம் சிடுமூஞ்சின்னு நினைக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சின்னவ சொல்கிறா. அதை கேட்டுட்டு இவங்களுக்கு ஐயோ இவன் சொன மூஞ்ச இவகிட்டையும் காமிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. எல்லாருமே எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹோட்டலுக்கு தான் வராங்க. ஹீரோயின் பார்க்குறா, அதாவது தங்கச்சிக்காரி, ஐயோ இவ்வளோ பெரிய ஹோட்டல் வச்சுருக்காங்களா, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, பெரிய பணக்காரங்க தான் போல இருக்கே அப்படின்னு சுற்றி பார்த்துக்கிட்டே வரவ நேராக வந்துட்டு நம்ம தம்பிக்காரன் மேலே போய் விழ போகிறால. அவன் வந்துட்டு உஷாராக இருப்பான் இல்லையா, அவன் தான் ஆர்மிக்காரனாச்சே, கையை வச்சு தடுத்துடுறான். ஏய் எங்கே பார்த்து நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறான். அம்மா உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இதை பாருங்கள் நீங்கள் 4 பேரும் இங்கேயே தங்குங்க, இதை பாடுறா அவங்க 2 பேரும் காலையில் கிளம்புற வரைக்கும் அவங்களுக்கு துணையா 2 பேரும் இங்கேயே இருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிடுறாங்க. அம்மா வந்துட்டு வேலையை பார்த்து விட்டுட்டாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இங்கதான் அவங்களோட ஹோட்டல்ல எல்லாரும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இல்லையா, அதனால இவன் தம்பிக்காரனோட ரூம்ல பார்த்தா ஏதோ ஒரு ஸ்மோக்கை வச்சுட்டாங்க. அதுல அவனுக்கு ஒரு மாதிரி போதை ஏற ஆரம்பிச்சிருது. அந்த நேரம்னு பார்த்து தங்கச்சிக்காரி வந்து கதவை தட்டுறா. நீங்க ஏதோ ஹாட் வாட்டர் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ற. இது எல்லாமே அவங்க அம்மாவோட பிளான் தான். அந்த நேரம் இவன் ஐயோ எம்மான்னு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இவன் ஐயோ உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, நான் வேணா டாக்டருக்கு ஃபோன் பண்ணவா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்குறா. என்னை நான் பார்த்துக்க தெரியும், மரியாதை இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டே இருக்கான். அவளுக்கு என்னென்னா இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டாங்க, அவனுக்கு ஏதோ முடியலையே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்டு இருக்கா. ஆனால் இப்போ ஹீரோ விடுற மாதிரி இல்லை அவளை போகிறதுக்கு. நான் இவ்வளோ நேரம் போன்னு சொன்னேன், அந்த டைமை நீ தாண்டிட்டேன், இதுக்கு மேலே உன்னால் இங்கேருந்து வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அதோட மறுநாள் காலையில் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் கண்ணை விழிக்கிறா. இவன் எழுந்துக்கிறதுக்குள்ளே எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறா. ஆனால் தம்பிக்காரனுமே எழுந்துச்சிட்றானா, என்ன பண்ணுறதுனே ஹீரோயினுக்கு தெரியல. இதை பாரு,
நடந்தது எல்லாமே தப்பு தான். இது எங்கள் அம்மா தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. உன் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாம் என்னோடய ஃபால்ட்டு தான். நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு, உனக்கு பணம் வேணுமா, செட்டில்மெண்ட் வேணுமா, என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு அது கஷ்டமாக இருக்குது. நீ எந்த வகையிலையும் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 18 வயசு தான் ஆகுது. நான் இன்னும் என்னோட காலேஜ் படிப்பையே முடிச்சிடல. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் இதை விட்டு விலகிடுங்க. என்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக தான் நான் போகிறேன். எந்த வகையிலையும் நீங்கள் இதுக்கு பொறுப்பில்லை. இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக நினச்சி மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிடுறா. தம்பிக்காரனோட ரூமை விட்டு ஹீரோயின் வெளியில் வரும்போது தான் அக்காக்காரி பார்க்குறா. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ இல்லை அவருக்கு ஏதோ ஹெல்ப் வேணும்னு கேட்டார், அதனால தான் நான் பண்ணுறதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லும் போது, நைட்டு பூரா எங்கே போனேன், நைட்டு பூரா நான் உன்னை தேடினேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ கரெக்டாக அண்ணங்காரன் காலையிலேயே எழுந்து வெளியில் வரான். வந்த உடனே என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அதை அக்காக்காரியோட கையை பார்க்குறான். பார்த்தா அவ கையில பெரிய காயமே இருக்கு. நேத்தே பார்த்தேன், உங்களுக்கு ரொம்ப காயம் பட்டிருந்தது, அதனால தான் நான் இதை போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி மருந்தை கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் நான் டிரைவர் ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் எங்கே போகணுமோ டிரைவர் கொண்டு போய் விடுவார் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அக்காக்காரி பார்க்குற தங்கச்சிக்காரி கழுத்துல எல்லாம் காயமாக இருக்கிறது. அதை பார்த்த உடனே தங்கச்சிக்காரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போகலாம் அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு போயிடுறா. அடு என்னடா பண்ண அந்த பொண்ணை, அது சின்ன பொண்ணுடா அப்படின்னு சொல்லி அண்ணங்காரன் சொல்கிறானா. கரெக்டாக அந்த நேரத்துக்கு தம்பிக்காரன், ஆமாம் எனக்கு பண்ணது அம்மா உனக்கு பண்ணாமல் இருந்திருப்பாங்க, சும்மா நடிக்காத உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறான். பார்த்தா அம்மா 2 பேருக்குமே அதே பிளானை ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இவன் அண்ணங்காரனுமே அதே மாதிரி ரேஞ்சில் தான் இருந்திருக்கான். அக்காக்காரி கதவை தட்டியிருக்கா. சனா உள்ள வந்த உடனே இவனும் அவளை கையை பிடிச்சி இழுத்து அவகிட்ட தப்பா நடந்துக்க தான் முயற்சி பண்ணியிருந்திருக்கான். அவ கையை பிடிக்கும் போது அவ கையில பெரிய காயம் இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்த உடனே அவனுக்கு அப்படியே சுயநினைவு வந்த மாதிரி ஆயிடுறான். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே சனா அவன் விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து ஓடிடுறா. உன்ன மாதிரி நான் ஒன்றும் அனிமல்லாம் கிடையாதுடா, எனக்கு என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, சரி விடு, நான் என்ன பண்ணுறது, அந்த பொண்ணு என்னோட அழகை பார்த்து மயங்கிட்டா அப்படின்னு சொல்லி இவனை பற்றியே பெருமையாக பேசிக்கிறான். இப்போ தான் இவங்க 2 பேரும் சோஃபியாவோட பாய் ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிச்சி அவனோட இடத்துக்கு போனால் கதவை தட்டினா இவனோட பேரு தான் சியோன் திறக்கிறான். இவங்களை பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆயிடுறான். என்ன நீங்க 2 பேரும் இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அவனோட பதட்டம் எதுக்கு அப்படின்னு பார்த்தா, உள்ள நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ரேச்சல்னு சொல்லிட்டு ஒருத்தி இருக்கா. அவளை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆயிடுது. இருந்தாலும் நாங்கள் படிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. அதையும் சோஃபியா நம்புறா. அவள் சில நோட்ஸ் கேட்கறதுக்காக தான் என்கிட்ட வந்திருந்தா, மற்றபடி அவள் வாங்கிட்டா அதெல்லாம் கிளம்பி போயிடுவா. நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் 2 பேரும் உள்ள வாங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதோட 2 மாசம் ஆயிடுது. 2 மாசமா நம்ம 2 ஹீரோயினும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த சியான் இருக்கான் இல்லையா, அவன் உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு அவனோட ஃபீஸ் எல்லாத்தையும் இவங்க கிட்ட இருந்து காசு வசூல் பண்ணி கட்டிக்கிட்டு ஜாலியா இருக்கான். நம்ம ஹீரோயின் அதாவது சோஃபியாவுக்கு வாமிட் வருது. காலையிலேருந்து வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே இருக்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ என்ன கல்யாணமே ஆகலை, என்ன ஆச்சு, ஒரு வேலை மசக்கையா இருப்பாளோ, காலையிலேருந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காளே அப்படின்னு பேசுகிறாங்க. என்ன உண்மை ஏதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் வாய்க்கு வந்தபடி விஷயத்துக்கு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சனா சண்டை போட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்கே கடைசியில் டவுட் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் கிட்ட வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா கன்ஃபார்மாக நம்ம தங்கச்சிக்காரி பிரெக்னென்ட் ஆயிட்டா. அதை பார்த்த உடனே எப்படி ரியாக்ட் பண்ணுறது, நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு புரியாம 2 பேரும் முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இதை எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுடுறாங்க அங்கே இருக்கவங்க எல்லாம். அவ்வளோதான், அக்காவையும் தங்கச்சியும் கேவலமாக பேசுகிறாங்க. காசுக்காக நீங்களாம் என்ன வேணா பண்ணுவீங்களாடி அப்படி இப்படின்னு கேவலமாக பேசும்போது கரெக்டாக அந்த டைமுக்கு சியான் அந்த இடத்துக்கு வரான். நான் தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட், அவளை பற்றி ஏதாவது கேவலமாக பேசுனீங்கன்னா உங்களை நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது, உங்கள் எல்லார் மேலேயும் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்கிறான். சோஃபியா உண்மையை சொல்லிடுறா, இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி. உடனே அவன் மனசுக்குள்ளே என்ன யோசிக்கிறான்னா, இவளுங்க 2 பேரை துரத்தி விட்டுட்டா இப்போதைக்கு நமக்கு காசு வர்றது கட் ஆகிடும், கால் மேலே கால் போட்டுட்டு சாப்பிட முடியாதே அப்படின்னு அவனுக்கு ஒரு ஃபீலு. சரி ஓகே நீ கவலைப்படாத, நான் அவனை நம்புகிறேன், நம்ம 2 பேரும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். அங்கே போன டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இந்த கரு அந்த அளவுக்கு நல்லா இல்லை, உடனே அபார்ஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா உங்கள் உயிருக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அக்கா தங்கச்சிக்கு 2 பேருக்குமே குழந்தைய அபார்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இது பாருமா, நம்ம குழந்தை எப்போ வேணாலும் பெற்றுக்கலாம், ஆனால் எனக்கு நீ தான் முக்கியம், உனக்கு புரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். இவனும் டாக்டரும் சேர்ந்து தான் ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க ஏதோ பதட்டத்தில் இருக்காங்க. சார் நீங்கள் போயிட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, நாளைக்கு அபார்ஷன் பண்ணிடலாம்,
நான் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட சொல்லிடுறான். அண்ணங்காரனை காட்டுறாங்க. அண்ணங்காரனுக்கு அம்மா ஃபோன் பண்றாங்க. இதை பாருடா, அந்த 2 பொண்ணுங்களையும் நீங்க அனுப்புவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. எனக்கு 2 பேருமே வேணும். கண்டிப்பா அவங்க 2 பேரும் இப்போ எப்படி இருப்பாங்கன்னு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் பார்க்கறதுக்கு. 2 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அண்ணங்கார என்ன சொல்லனா, அம்மா எதுவுமே நடக்கல, தயவுசெய்து போனை வைமா அப்படின்னு சொல்லி கட் பண்றதுக்கு பதில் ஸ்பீக்கர்ல போட்டாங்க வச்சிடறான். எல்லாரும் கேட்டுறாங்க. டே, அன்னைக்கு நைட்டு நான் என்னென்னலாம் கஷ்டப்பட்டு அதெல்லாம் பண்ண தெரியுமா உங்களுக்கு ஏற்பாடு. ஆனா தம்பிக்காரனாவது பண்ணனா இல்லையா? நீங்க 2 பேரும் ஆம்பளை தானா இல்லையாடா, என்னடா பண்றீங்க அப்படி இப்படின்னு பேசுறாங்களா. அதை மொத்த ஆஃபீஸும் கேட்டுருச்சு. 2 மாசம் ஆனா தானே என் மருமகங்க வருவாங்கன்னு நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். இது வரைக்கும் வரல. அதனால நீ என்ன பண்ணேன்னா, அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயமும் எனக்கு இன்னும் 1 ஹவர்ல வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்றாங்க. இவன் இங்க எப்படியோ பேசி சமாதானப்படுத்தி ஹீரோயின் கிட்ட கையெழுத்து வாங்கிடுறான் அபார்ஷனுக்கு. கரெக்டா 1 ஹவர்ல வந்துட்டு எல்லா விஷயமும் அம்மாக்கு தெரிஞ்சிடுது. தங்கச்சிக்காரி பிரெக்னெண்டா இருக்கா, அதை அவாய்ட் பண்ண போறாங்கன்றது. உடனே காரை ரெடி பண்ணி நான் போயே ஆகணும் அப்படின்னு ரெடி ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே லியோக்கும் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, நம்ம குடும்ப வாரிசையா அழிக்க போறாங்கடா, உனக்கு புள்ள பொறுக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா. அவ்வளவுதான், அவன் டென்ஷன் ஆகி வேகமா அங்கிருந்து கிளம்புறான். ஹீரோயினுக்கு அபார்ஷனை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அவளுக்கு பண்றதுக்கு கொஞ்சமும் இஷ்டமே இல்லை. கண்ணெல்லாம் கலங்கி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. லியோ போற வழியிலேயே வந்து எல்லாத்தையும் விசாரிச்சு அவனோட லவ்வரை பத்தியும் சரி டாக்டரை பத்தியும் சரி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறான். கரெக்டா ஹீரோயினுக்கு இன்ஜெக்ஷன் போட போறாங்க. அந்த டைமுக்கு ஹீரோ ஆபரேஷன் தியேட்டர்லயே போயிடுறான். யாரை கேட்டு என் பிள்ளைய கொல்றதுக்கு பாக்குற அப்படின்னும் போது, இது உன் பிள்ளை இல்ல, என் பிள்ளையும் தான், என்னோட புள்ள, இது ஒழுங்கா வளரல, நான் என்ன பண்ண முடியும், அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றா. யார் இந்த பைத்தியக்காரன் சொன்னானா, அதை நீ நம்பிட்டியா அப்படின்னு சியோனை இழுத்துட்டு வராங்க. ஐயோ தங்கம், நான் உன்னை லவ் பண்றேன், இதை பாரு, இவன் ஏதோ பிளான் பண்ணி நம்மளை பிரிக்க பாக்குறான், அவனை நம்பவே நம்பாது அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ளேயே வந்துட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரேச்சல் கூட இவன் கனெக்ஷன்ல இருக்கான் இல்லையா, அதை பத்தி இன்ஃபார்ம் பண்றான். அதே நேரத்துக்கு ஈவன் டாக்டர் கிட்ட பேசின ரெக்கார்டிங்கையும் போட்டு காமிச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் நம்புறா. கடுப்பானவை இறங்கி வந்து பொலார்னு ஒன்று கண்ணத்திலேயே வைக்கிறா. இதுக்கு மேலே நீ கொஞ்சம் கூட ஸ்ட்ரெயின் பண்ணவே கூடாது, மரியாதையா என் கூட வான்னு சொல்லிட்டு அப்படியே அலேக்கா இவ்வளோ தூக்கிட்டு போயிடுறான் இல்லையோ. வீட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் சோஃபியாவோட மனநிலைமை எப்படி இருக்கும், இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறது அப்படின்றத தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ லியோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் அவகிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறான். தயவு செஞ்சு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க அப்படின்றத தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. டக்குனு லியோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இவளுக்கு செம ஷாக்கு. இதுதான் எல்லாருக்குமே நல்லது, ஆனால் அதே நேரத்துக்கு நீ வந்து என்ன ஒரு நல்ல ஹஸ்பண்டாலாம் எதிர்பார்க்காத. என்னால் வந்து உனக்கு ஹஸ்பண்டாக உன்னை லவ் பண்ணுற மாதிரியெல்லாம் என்னால் வாழ முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும், உனக்கும் அக்காவுக்கும் வாழ்நாள் பூராவும் இங்கே தங்கறதுக்கு இடம் இருக்கும், உங்களுக்கு இந்த குடும்பத்தோட பேர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சின்ன வயசுலேருந்து என்னை காப்பாற்றுறதுக்காக எங்கள் அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டா, எனக்கு இப்போ அவளை காப்பாற்றணும், அவ்வளோதான் எனக்கு தேவை, ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. அவ்வளோதான், எங்கள் அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு, இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு இருக்கிற எல்லா நகையும் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயினுங்களோட சித்திக்காரி ஒருத்தியை அவங்கள தேடிக்கிட்டு வரா. நீங்கள் யார் அப்படின்னும் போது, ஐயோ ஏன் கேட்குறீங்க, சின்ன வயசுலேருந்து படாத பாடுபட்டு இவங்களை நான் தான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறா. இவ வந்து ஒரு வேளை சோறு கூட உங்களுக்கு போட்டதில்லை போல, எதுக்கு இப்போ இங்கே வந்தா அப்படின்னு பார்க்கும்போது தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பணக்கார வீட்டில் 2 பேரும் அக்கா தங்கச்சி இருக்காளுங்கன்றது. அதனால நேரம் இங்கே கிளம்பி வந்து காசு ஆட்டையை போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு எதுவுமே பண்ணதில்லை, ஒரு வேளை சோறு கூட கொடுத்ததில்லை, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, மரியாதை இங்கே வந்து கிளம்புங்க அப்படின்னு சின்னதை சொல்லிடுறா. அவ்வளோதான், நம்ம லியோ வந்துடுறான், அதுக்கப்புறம் ஈத்தன் வந்துடுறான். எல்லாரும் வந்துட்டு நீங்களே இங்கேருந்து கிளம்பல அப்படின்னா நானே உங்களுக்கு அழுத்த பிடிச்சி வெளியில் தள்ள வேண்டியிருக்கும், என் பொண்டாட்டியோட சொந்தக்காரங்களா போயிட்டீங்களேன்றதுக்காக தான் இன்னும் கூட அந்த விஷயத்த பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களா போயிட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்கிறானே. இவன் கண்ணெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கே கொஞ்சம் பயம் வந்துடுது. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமாக போயிடுவீங்க, நீங்களாம் வந்து நல்லா இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டே அங்கேருந்து அந்த பொம்பளை கிளம்பிடுறா. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் லைட்டாக ஒரு தொப்பை இருக்க தானே செய்யும், 3 மாதம் 4 மாதம்னாலும். அப்போ வந்து வெட்டிங் ட்ரெஸ் ட்ரை பண்ணும் போது இங்கே இருக்கவன் என்ன பண்ணுறான் டிசைனர்னா, தொப்பெல்லாம் தெரியக்கூடாது, அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
போட்டு இறுக்கி இறுக்கி கட்டிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த லியோ போலிச்சுன்னு ஒண்ணு வைக்கிறான். அறிவில்லையா உனக்கு, நீ எல்லாம் ஒரு டிசைனரா, பிரெக்னெண்டா இருக்க பொண்ணுக்கு தொப்பை தெரியதான் செய்யும், அதுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு டைட்டா இறுக்கி கட்டினீங்கன்னா குழந்தைக்கு என்ன ஆகுறது, அதே அந்த இன்ச்சு டேப்பை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா 3 இன்ச்சு வந்துட்டு எல்லா இடத்துலயும் லூஸ் வைக்கிறான். ஏன்னா இன்னும் வந்து 1 மாசம் இருக்கு கல்யாணத்துக்கு. அந்த கல்யாணம் வந்து ஏன் 1 மாசம் தள்ளி வைக்கிறாங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு 19 வயசு ஆகிறதுக்காக. அப்போ 3 மாசத்துல வந்து அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு பிரெக்னென்ட் லேடியோட வயிறு என்ன சைஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதை வச்சுதான் இப்ப அளவெல்லாம் எடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ்ஸை ரெடி பண்ண சொல்றான். இதை பாரு, ஒரு விஷயத்த வந்து நீ பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன்னா அது யாரா இருந்தாலும் பண்ண முடியாதுன்னு வார்த்தை சொல்லு. அதை விட்டுட்டு நீ வந்து மற்ற விஷயத்துக்காக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உனக்கும் உன்னோட குழந்தைக்கும் தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஹீரோ புரிய வைக்கிறான். லியோ வந்து அர்ஜென்ட் மிஷனுக்காக வெளியூர் போயிருக்கான். அதனால அண்ணங்கார வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அக்கா கிட்ட இந்த க்ரீமை வந்து உங்களை பூசி விட சொன்னா அவன் பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்லி எதையோ கொடுக்குறாரு. அக்காவும் வாங்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு உடனே வயிற்றுல தடவிக்கிட்டு இருக்காளா, உன் புருஷனுக்கு உன் மேல ரொம்ப தான் அக்கறை அப்படின்னும் போது என் மேல அக்கறை இல்லை, குழந்தை மேலே மட்டும்தான் அவருக்கு அக்கறை, அதுவும் அவங்க அம்மாவுக்கு தேவைன்றதுனால தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. அக்கா காரிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து உன் வாழ்க்கையை வந்து சரியாகவே அமைச்சு கொடுக்கல உனக்கு, அம்மா அப்பா இருந்திருந்தா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழறா. நீ வேற, எனக்கு புருஷனை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது, தங்குறதுக்கு நல்ல இடமும் சாப்பிட்றதுக்கு சோறம் இருந்தால் போதும், இங்கே அது மட்டும் இல்லாமல் சாப்பாடெல்லாம் ருசியாக 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறா. அடி பாவி, உனக்கு வேற எதுவும் பேசுறதுக்கே தெரியாதா அப்படின்னு திட்டுறா. கல்யாண நாளும் வந்துடுது, ஹீரோயினும் ரெடி ஆகிட்டு இருக்கா. ஆனால் இன்னமும் வந்துட்டு லியோ மிஷன் முடிஞ்சு வரவே இல்லை. அவன் வருவானா இல்லையா அப்படின்றது இவங்க எல்லாருக்கும் டவுட்டா இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் கடைசி வரைக்குமா போய் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி ரெடியா வந்துடுறாங்க. இப்ப ரீனா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கேரக்டர் நமக்கு காட்டுறாங்க. இவ வேற யாரும் இல்லை, நம்ம லியோ கூடயே ஒர்க் பண்றவ தான். அவர் வந்து அர்ஜென்ட் மிஷனாக போனவர் இன்னமும் வரல, அவர்கிட்ட இருந்து இன்னும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு நியூஸும் தெரியவே வரல அப்படின்னு சொல்கிறா. இவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை கேட்கும் போது. இந்த ரீனா வந்துட்டு ஒன் சைடாக லீவ் ரொம்ப நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஹீரோயினை அசிங்கப்படுத்துகிறாங்க. 18 வயசு முடிஞ்சு 19 தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. இவ தான் வேணும்னு லியோவை எப்படின்னா வளைச்சு போட்டிருப்பா, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. சோஃபிக்குமே இது எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறதுன்னு புரியாம சைலண்டாவே இருக்கா. அக்கா காரிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சங்கடமா இருக்கு, தயவு செஞ்சு என் தங்கச்சி நல்லபடியா வாழ விடுங்க, அவங்க 2 பேரும் வந்து ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, தேவையில்லாம நீங்களா எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றா. சரி சரி, எங்களுக்கு ஒரு சாங்கியம் இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து கரெக்டாக இல்லை, அவள் தூய்மையாக இல்லை அப்படின்னு நாங்கள் நினச்சோன்னா இந்த நெருப்பை மிதிச்சிட்டு தான் அவள் உள்ளே போகணும், அதை வந்து பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து செம்ம கடுப்பாயிடுது ஹீரோயினோட அக்காவுக்கு. இதை கட்டாயம் என்ன பண்ணியே ஆகணும் அப்படின்னா அதை நான் தான் பண்ணுவேன், ஏன்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சனாவே பண்ணுறதுக்கு போகிறா. கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஈத்தன் அந்த இடத்துக்கு வரான். வந்து சனாவை பிடிச்சிட்டு இதை ஒரு ஹெட்டி ஒரு உத விடுறான். நீ எல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது, என்ன முறையில் எனக்கு நீ சொந்தம் ஆவன்னு கூட தெரியாது, நீ எதுக்காக இந்த சடங்கெல்லாம் எடுத்துட்டு வந்து எங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க, அதை விடவும் ஒரு பொண்ணு சுத்தமானவே இல்லை அப்படின்றது ஜட்ஜ் பண்றதுக்கு நீ யாரு, இவ எங்க வீட்டுக்கு வரப்போற மருமக, அவளை என்னவா ட்ரீட் பண்ணணும்ன்றத நாங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மூஞ்சில் அடிச்சா மாதிரி பேசுறான். என் கூட நீங்க உள்ள வாங்க, அதுங்கெல்லாம் பைத்தியம், தனியா எதனா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இவங்க 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு போயிடுறான். ரீனாக்கு வயிறு எரியுது, கண்டிப்பா நான் உன்னை அவன் கூட வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறா. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும், இன்னும் ஹீரோ வந்த பாடு இல்ல. ஆனா கரெக்டா டைம் முடியறதுக்கு முன்னாடியே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோவை பார்த்த உடனே தான் எல்லாருக்கும் மூச்சே வருது. சனா தான் தங்கச்சியோட கையை பிடிச்சி ஹீரோ கையில கொடுக்கறா. இவங்களுக்கு நல்லபடியா கல்யாணமும் முடியுது. அடே பெரியவனே, அவனே கல்யாணம் வேணாம் வேணாம் அப்படின்னு ஆர்மியில சொல்லிக்கிட்டு இருந்தான், நீ இங்கேயே உட்காந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணாம இருந்த, அவனே கல்யாணம் பண்ணிட்டான், தயவு செஞ்சு நீ கல்யாணம் பண்ணிடுறா அப்படின்னு கெஞ்சுறாங்க. நைட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு. இதுல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த கமாண்டோ இல்லையா நம்ம ஹீரோ, அவனோட சீனியர்ஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. நாங்க சொல்றதெல்லாம் நீ பண்ணிதான் ஆகணும், இது எல்லாமே வந்து ஒரு கேம் அப்படின்னு சொல்லி இவங்களை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்ணை கட்டிக்கிட்டு கரெக்டா ஹீரோயின் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினை கொண்டு போய் லாஸ்ட்ல நிறுத்தி வச்சிடறாங்க. எல்லாருமே வந்து ஹீரோவை செம்மையா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இவனும் வந்து எந்த பொண்ணையும் தொடாம கஷ்டப்பட்டு ஹீரோயினை போய் கண்டும் பிடிச்சிடறான்.
அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா இவளை தூக்கிக்கிட்டே வந்து அவளோட ஷூ ஹை ஹீல்ஸ் இருக்கும் இல்லையா அதை போட்டுக்கிட்டு 3 ஸ்டெப் மட்டும் வச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ வேண்டாம் வேண்டாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விழுந்துட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னும் போது நீ என்னை நம்பு அப்படின்னு சொல்லி அவனும் வந்து ஷூவை போட்டுக்கிட்டு கரெக்டாக 3 ஸ்டெப் வைக்கிறான். நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு போதும் இதுக்கு மேலே பண்ணாதீங்க விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்சுறான். சரி சரி கடைசியாக ஒன்று இந்த கிரேப்ஸை மட்டும் எடுத்து உன் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் சரின்னு சொல்கிறான். ஆனால் கையில் இல்லை புரியுதா அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ தயங்குறான், அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் கிளம்புனீங்கன்னா போதுண்டான்ற மாதிரி அதையும் பண்ணிடுறான். எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் இவன் வந்து அப்படியே வயிறை பிடிச்சிக்கிட்டு உட்கார்றான். என்ன ஆச்சு அப்படின்னும் போதுதான் மிஷன்ல இவனுக்கு நல்லாவே அடிபட்டுட்டு இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்ற காரணத்துக்காக இவன் ஹாஸ்பிட்டல் கூட போகாம நேரா கல்யாணத்துக்கு வந்திருக்கான். ஹீரோயின் மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு வாட்டி இவர் நம்மளை பார்த்து இந்த மாதிரி தான் பதறுவாளோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், எப்பவும் எனக்கு காதலிச்சிடாத, நான் வந்து கெஸ்ட் ரூம்ல போய் படுத்துக்கிறேன், நீ இங்க நிம்மதியா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். என்னதான் இவளுக்கு கஷ்டமாவே இருந்தாலும் இவளுக்கு வந்துட்டு குழந்தையும் அக்காவையும் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறா. அதோட மறுநாள் காலையில மாமியார் வந்துட்டு அவங்க ஊர்லயும் நிறைய சடங்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா லியோ மறுபடியும் காலையில மிஷனுக்காக கிளம்பி போயிட்டான். தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிடுமா, அவன் எப்பவுமே இப்படிதான், எந்த நேரமும் வேலைன்னு இருப்பான், நீ அவனை எதுவும் நினைச்சுக்காத அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரேச்சல் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா சடனா ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு நான் பிரெக்னெண்டா இருக்கேன், அது எல்லாத்துக்கும் சிவன் தான் காரணம், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு அபார்ஷன் பண்றதுக்கு கூட காசு இல்லை, அவன் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளுறா. ஹீரோயினுக்கு அவன் மேல என்ன ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னு பார்த்தா இவ ரொம்ப கஷ்டத்துல இருந்த நாள் எல்லாம் வந்து இவளுக்கு சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பா, புக்ஸை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பா, ஏக்கச்சக்கமா வந்து சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் இவளுக்கு நிறைய பண்ணியிருக்கா. அதனால எதுவுமே இல்லை அப்படின்னாலும் தயவு செஞ்சுக்கா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண, அவளுக்கு போய் காசு மட்டும் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவையும் கூப்பிடுறா. அக்காவுக்கு இஷ்டமே இல்லை. அப்பதான் அதை கேட்ட ஈத்தன் என்ன பண்றான் அப்படின்னா சரி போயிட்டு வாங்க தைரியமா, நான் வந்து என்னோட பாடி கார்ட்ஸ் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கூட அங்க போன உடனே அவ ஹீரோயினை பார்த்த உடனே கேட்குற முதல் கேள்வியை பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்க, நீ போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கே அப்படின்னு கேட்குறா. என்னை பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல, நான் எப்படி இருந்தாலும் சரி அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் இப்போதைக்கு நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு உனக்கு கைமாற ஹெல்ப் பண்ணியே ஆகணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன், இதுல உனக்கு தேவையான அளவு காசு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டை நீட்டுறா. அக்காவும் தங்கச்சும் இதுக்கு மேல இவகிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது அப்ப சியான் இருக்கான் இல்லையா, அவன் வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு ரேச்சலோட கையில இருக்க காசை பிடுங்குறான். இது பாரு, அவ என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அவளோட காசு எனக்கு தான் வந்து சேரணும், மரியாதையா அந்த காசு கொடு அப்படின்னும் போது உனக்கு அறிவு தான் இருக்கா இல்லையா, உன்னாலதான்டா நான் பிரெக்னெண்டா இருக்கேன், அதை நீ பார்த்துக்கவும் போறதில்ல, அதனால இப்போதைக்கு நான் அந்த குழந்தைய கலைச்சே ஆகணும், எனக்கு இந்த காசு தேவை, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. இவ இப்படி சண்டை போடுறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல பாயிறான். ஆனா நல்ல வேலையா ஈத்தன் தான் வந்து 2 பாடி கார்டு அனுப்புனா இல்லையா, அவங்க 2 பேரும் பிடிச்சிடுறாங்க. இதை பாரு செல்லம், நீ என்கிட்ட மறுபடியும் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவ மதிக்கிற மாதிரி இல்ல, அட போடா லூசு பயலே அப்படின்னு சொல்லி அக்காவும் தங்கச்சும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மறுநாள் ஹீரோயின் செக்அப்க்கு போறா. அங்க வந்து இவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்த்தா அவர் டாக்டரா இருக்காரு போல. அவர் வந்துட்டு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காரு ஹீரோயின் கிட்ட வழிஞ்சுக்கிட்டு. இதை பார்த்த ஹீரோயினோட டிரைவர் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு மேடம், சாருக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாரு, டைமுக்கு உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம், வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடும் போது உடனே இந்த டாக்டரும் சரி சரி அடுத்த வாட்டி நீ செக்அப்க்கு வரும்போது என்ன கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த டாக்டரும் நம்ம ஹீரோயினும் வந்து க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவனுக்கு சில டாக்குமெண்ட் ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கெல்லாம் போய் இவ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் கேட்கறான், உன்னோட ஹஸ்பண்ட் எங்க, எப்போ வந்தாலும் நீ மட்டும்தான் செக்அப்க்கு வர இல்ல உங்க அக்கா கூட வர, ஏன் உன் ஹஸ்பண்ட் வரவே மாட்டானா அப்படின்னு கேட்கறான். அப்பதான் இவ சொல்றா அவர் ஆர்மில இருக்காரு, அவருக்கு வந்துட்டு ஃப்ரீ டைம் கிடைக்காது அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோலயும் இருக்கான் இல்லையா, அவனுக்கு சில இன்ஃபர்மேஷன் போயிடுது. என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ கொஞ்ச நாளா ஹீரோயின் வந்து க்ளோஸா ஒரு டாக்டர் கிட்ட பழகிட்டு இருக்கா. அந்த டாக்டர் யாரு என்னன்ற டீடைல்ஸ் எல்லாமே உனக்கு வந்துடுது. இதெல்லாம் பாக்குற ஃப்ரெண்டு கேட்கறான், ஏண்டா நீ தான் வந்துட்டு உன்னோட ஒய்ஃப் மேல பெருசா அட்டாச்மெண்ட் இல்ல, ஏதோ குழந்தை இருக்குன்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னேன், இப்போ எதுக்காக அவளை பத்தியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோ எதுவுமே பேசாம உன் வேலையை போய் பாக்குறியா அப்படின்னு கத்தி விட்டுறான். வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தா டாக்டரே ஹீரோயினை கூட்டு வந்து டிராப் பண்றான். இதை பாரு, இனிமே உனக்கு என்னைக்கு செக்கப் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு, நான் உன் கூட வரேன், நீ தனியாலாம் போகாது அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாத, பாக்குறவங்க கண்டிப்பா தப்பா நினைச்சுப்பாங்க, என்னோட ஹஸ்பண்ட் பிஸியா இருக்காரு அதனாலதான் அவரால் வர
முடியல, அதுக்குன்னு சொல்லிட்டு நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்ப நம்ம லியோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே அவ எப்ப செக்கப்க்கு போகணும், யார் கூட போகணும், எங்க போகணுன்றது எல்லாத்தையும் நாங்க தான் முடிவு பண்ணணும், அது முடிவு பண்ண வேண்டியது நீ இல்ல, புரியுதா அப்படின்னு சொல்றான். இவனுக்கு மூஞ்சே மாறி போயிடுது. நான் அப்படி மீன் பண்ண வரல, ஒரு பிரெக்னென்ட் லேடி வந்துட்டு தனியா சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னும் போது எங்க குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்க, நான் மட்டும் இல்ல, இது எங்க குடும்ப பிரச்சனை, இதுல நீ தலையிடாத அப்படின்னு கோவப்படுறான். செமையா கடுப்பான டாக்டரும் அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிடுறான். ஹீரோயினுக்கு ஐயோ இப்ப இவன் நம்ம மேல கோவப்படுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. நினைச்ச மாதிரி இவ கிட்ட பேசாமையே அவன் பாட்டு வேகமா உள்ள போயிடுறான். ஹீரோயின் பயந்துகிட்டே ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, என்ன சொல்ல போறான்னு தெரியலையேன்னு. அப்பதான் அவன் குளிச்சுட்டு வெளியில வரான். வந்தவன் கடுப்பாயிட்டு வேகமா பிடிச்சி எடுத்து இவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அடப்பாவி, கோவமா தானடா இருந்த அப்படின்னு தான் நமக்கு தோணும். அம்மாவும் அக்காவும் இவன் வேற சம கோவமா போனா அவகிட்ட சண்டை போடுவானோ அப்படின்னு நினைச்சு இவங்க 2 பேரும் ஒட்டு கேட்டுக்கிட்டு ஐயோ நம்ம இங்க வந்ததே தப்பு அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறாள. உடனே அப்பதான் லியோ என்ன சொல்றான் அப்படின்னா, இதை பார், உனக்கு வேற எவன்னா பார்க்கணும் அப்படின்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ சும்மா இரு, இப்போதைக்கு ஏன் பொண்டாட்டியா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி கண்டவன் கூட சுத்தாத, எனக்கு பிடிக்காது, எனக்கு குடும்பமானன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு கோவப்படுறான். அடப்போடா பைத்தியக்காரா, உன் மனசுல உண்மையாவே என்ன இருக்குன்னு சொல்றதுக்கு கூட உனக்கு தைரியம் கிடையாது, உனக்கு இந்த மாதிரி கேவலமா நடந்துக்க தான் தெரியும், தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத அப்படின்னு ஹீரோயின் கோவமா பக்கத்து ரூமுக்கு போய் படுத்துடுறா. மறுநாள் காலையில என்ன சொல்றாங்க அம்மா அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு செக்கப்க்கு போகணும், அது மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா நான் என் அக்கா கூடயே போறேன், அவர் வர தேவையில்ல அப்படின்னு கோவமா சொல்றா சோஃபியா. அவங்க 2 பேரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அம்மா செமையா கோவப்படுறாங்க. என்னடா ஆம்பளை பிள்ளை, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அவ உன்னோட பொண்டாட்டி, என்னதான் உனக்கு கோவம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி அவகிட்ட நீ இந்த மாதிரி நடந்துக்க கூடாது, அவ மாசமா இருக்கா, அவ கூட நீ எந்த அளவுக்கு கூட இருக்கணும் தெரியுமா, ஆனா நீ ஆர்மியில் இருக்கிறதுனால உன்னால் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இந்த மாதிரி நீ வீட்டில் இருக்கும் போதாவது போகணும்ல அப்படின்னு திட்டுறாங்க. அங்கே போனால் அது என்ன மாதிரி கிளாஸ் அப்படின்னு பார்த்தா இந்த மசாஜ் பண்ணுறது அது இதுன்னு சொல்லி எல்லாமே புருஷங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க போல். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு கூட அக்கா தானே வந்திருக்கா, அதனாலே எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாராக இருந்தாலும் அவர் எப்பேற்பட்ட பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த மாதிரி சமயத்தில் கூட அவர் வரமாட்டாரா அப்படின்னு. அப்போ தான் நமக்கு புதுசாக ஒரு லேடி டாக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவ யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஈத்தன் இருக்கான் இல்லையா அண்ணன், அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். இவ மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்றதுக்காக ஃபாரினுக்கு இவன் கிட்ட சொல்லாம கொல்லாம பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பா. ஓ நீ தான் லியோவோட ஒய்ஃபா, 19 வயசு தான் ஆகுதா, இவ்வளவு சீக்கிரம் குழந்தை பெற்றுக்க போறியா அப்படி இப்படின்னு இவளே கலாச்சிக்கிட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் தான் நான் யாரு தெரியுமா, நான் ஏத்தனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றா. இதை கேட்குற சனாக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. கிளாஸ் முடிஞ்சு அவங்க 2 பேரும் கிளம்புறதுக்குள்ளேயே லியோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அண்ணனோட எக்ஸ் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். அவ என்ன சொல்றானா, நீ உன் ஒய்ஃப் கூட கொஞ்ச நேரம் இரு, நான் சனா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சனாவை கூட்டிட்டு போயிடுறா. அதுக்குள்ளேயே லியோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அண்ணங்காரனுக்கு மெசேஜ் அனுப்புறான். இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், உன்னோட எக்ஸை பார்த்தேன், உன்னோட எக்ஸ் சனாவை தனியா கூட்டிட்டு போயிருக்கா பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறான். இதை பார்த்த ஈத்தன் ஐயோ என்னது தனியா பேசுறாங்களா 2 பேரும் அப்படின்னு செம ஷாக் ஆகி மீட்டிங்ல இருந்து பாதியிலே கிளம்பிடுறான். இவங்க 2 பேரும் இங்க தனியா இருக்காங்க, ஆனா ஒருத்தர் பேசிக்கிறதே இல்ல இல்லையா, அதனால இவன் நீ பேசுறதுனாலும் பரவாயில்ல, டைம் ஆயிடுச்சு, இதெல்லாம் மட்டும் சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறான். அவளும் சைலண்டா எதுவுமே பேசாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இங்க அதே நேரத்துக்கு சனாவையும் அந்த டாக்டரையும் காட்டுறாங்க. அவ என்ன சொல்றா அப்படின்னா, பாத்தியா நானும் ஈத்தனும் பயங்கர க்ளோஸ், ஸ்கூல்ல இருந்தே ஒன்னாதான் படிச்சோம், என்னோட கெரியரை செட் பண்ணணும்ன்றதுக்காக நான் ஃபாரினுக்கு போயிட்டேன், இப்போ அவன் என் மேல கோவமா தான் இருப்பான், இருந்தாலும் கண்டிப்பா நான் சொன்னா அவன் புரிஞ்சுப்பான், இருந்தாலும் எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல அப்படி இப்படின்னு சனா கிட்ட சொல்றா. சனாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஏன்னா அவளுக்கு ஒரு மனசுல கொஞ்சமா ஈத்தன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆல்ரெடி இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற காரணத்துக்காக அதை வெளிக்காட்டாம வச்சிட்டு இருக்கா. அவசர அவசரமா அந்த இடத்துக்கு வந்த ஈத்தன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நீ தலைக்கீழா நின்று தண்ணி குடிச்சின்னா கூட கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது, எப்ப நீ ஒன்ஸ் என்னை விட்டுட்டு போனியோ அப்பயோட எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட சேரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். வா இங்க இருந்து போலாம் அப்படின்னு சனாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் எதுக்கு லியோ பொண்டாட்டியோட அக்கா கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான் அப்படின்ற மாதிரி பாக்குறா. ஈத்தன் வெளியில போயிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன
என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, என் தம்பி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்ல, அழகாக பொண்டாட்டி, அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறக்க போகுது, இப்போ அந்த குழந்தையோட சவுண்டெல்லாம் கேட்பாங்க, அதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும்ல, எனக்கு கூட இந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சனாக்கு செம ஷாக்கு, அதை ஏன்டா என்கிட்ட சொல்கிறான்ற மாதிரி அவள் பார்த்துட்டு இருக்கா. இங்கே அதே நேரத்துக்கு அடுத்த கிளாஸ் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, புருஷங்க எல்லாருக்கும் வந்துட்டு டெலிவரி பெயின் இப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறாங்க. எல்லா ஆம்பளைங்களும் கத்தி கதறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து மிலிட்டரியில இருக்கா இல்லையா, அவனால கத்தி கதற முடியல, இருந்தாலும் பயங்கரமா வலிக்குது. அவன் படுற கஷ்டத்தை பார்த்து ஹீரோயின் பேசாம இருந்தா இல்லையா, பேசிடுறா. இதெல்லாம் நீ பண்ணியே இருக்க தேவையில்ல, எதுக்காக நீ வந்த அப்படின்னு கேக்குறா. லியோக்கு இப்பதான் வந்துட்டு எல்லாமே புரிய வருது. அதனால அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கும் மிலிட்டரியில வந்து நிறைய அடிபடும், எல்லாமே பார்த்துருக்கேன் நானும், ஆனா இந்த அளவுக்கு இந்த பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. நான் படிச்சிருக்கேன், ஒரே சமயத்துக்கு வந்து எக்கச்சக்கமான எலும்பு உடையிற மாதிரி ஒரு பெயின் இருக்கும்னு சொல்லி, ஆனால் அந்த பெயின் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இது ஒரு மிஷின் தான், இது உண்மையான வலியை கூட கொடுக்காது, நம்ம வைக்கிற அளவு வலியை தான் கொடுக்கும். பெண்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வலி வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது, யாராலையும் கணிக்கவும் முடியாது. இது வரைக்கும் நான் உன்னை மதிக்காம நடந்துட்டு இருந்தேன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு பயங்கரமா ஃபீல் பண்றான். இந்த சீனை பார்க்கும் போது எனக்கும் ஒன்று தோணுச்சுங்க, நம்ம ஊர்லயும் இதெல்லாம் கண்டிப்பா கொண்டு வரணும், ஒருத்தருக்கும் இந்த வழியை காட்டினாதான் புரிஞ்சுப்பானுங்க. சில நியூஸ் எல்லாம் பார்த்தா வயிறு எரியுது. அவனுக்கே வந்துட்டு ஒரு பிள்ளைய பெற்றிருக்கான், அந்த பிள்ளைக்கும் 6 வயசு ஆயிடுச்சு, அவன் பொண்டாட்டி மூஞ்சில ஆசிட ஊற்றிருக்கான். இந்த நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு நமக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வரமாட்டுது. அட பாவிங்களா, ஈவு இறக்கன்றதே இல்லாமல் போயிடுச்சு அவங்களுக்குன்னு. அந்த பிள்ளைக்கு 2 கண்ணும் தெரியாமல் போயிடுச்சு. எந்த அளவுக்கு நாடு போகுது பாருங்களேன். இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது. எவனோ ஒருத்தன் ரேப் பண்ணுறான், கொன்னுடுறான்றதை விட நம்ம கூடியே வாழ்ந்த ஒருத்தன் வந்துட்டு கண்ணு தெரியாத அளவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஆக்குறான்னா இவங்கெல்லாம் மனுஷங்களா இல்லை மிருகங்களை விட மோசமானவங்களான்னு தெரியல. சாரிங்க, நீங்கள் ஜாலியாக வந்து படம் பார்க்கலான்னு வந்திருப்பீங்க, நான் வந்துட்டு இந்த கருத்து ஊசிலாம் போட ஆரம்பிச்சிட்டேன், மன்னிச்சிடுங்க. நேற்று அந்த நியூஸை பார்த்ததுலேருந்து மன வலி தாங்க முடியல, யாருக்கிட்ட சொல்லி புலம்புறதுன்னு தெரியல, அதான் உங்ககிட்ட சொல்லி புலம்பிட்டேன். ஆனால் உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இல்லை நீ அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல, இது ரொம்ப நார்மல் தான், எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு வலிக்கும்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்கும் நான் தயாராக தான் இருக்கேன். அதே நேரத்துக்கு நீ என்னோட அக்காவையும் என்னையும் பார்த்துக்கிறேன்னு சொன்ன பார்த்தியா, எனக்கு அதே போதும், எங்கள் அக்கா சந்தோஷமா இருந்தா எனக்கு அதே போதும் அப்படின்னு சொல்றா. சரி நீ கிளம்பு, எங்க அக்கா என்ன தேடிக்கிட்டு இருப்பா, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அப்படியே நட்டாத்துல விட்டுட்டு அவ பாட்டு கிளம்பி போயிடுறா. ஹீரோக்கு ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இருந்தாலும் அவன் சொல்றதுக்கு தயங்குறான். இங்க அதே நேரத்துக்கு ஈத்தன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நான் சொல்ற எல்லாமே உனக்கு புரியும், ஆனா நீ என்ன அவாய்ட் பண்ற, எனக்கு ஏன்னு புரியல அப்படின்னு சொல்றான். அவனுக்கு ரிப்ளை எதுவும் கொடுக்காம அவ பாட்டு இறங்கி போயிடுறா. அக்காவும் தங்கச்சா 2 பேரும் உட்காந்து பரிசையிட்டு இருக்கும் போது வேலைக்காரங்க வராங்க. உங்களை தேடி யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா மேக்ஸ் தான் வந்திருக்கான். ஐயோ செல்லமே, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, எதனால என்னை விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறான். என்னை மன்னிச்சிருன்னு சோஃபி நடுவில் வந்துடுறா. இது வரைக்கும் நீ எங்கள் அக்காவை பண்ண டார்ச்சர்லாம் போதும், தயவு செஞ்சு அவளை விட்டு விலகிரு, அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்றா. சோஃபி, என்னை மன்னிச்சிரு, ஏதோ நான் கோவத்தில் தெரியாம அறியாம பண்ணிட்டேன், அந்த தப்பெல்லாம் மன்னிச்சிடு, உங்க அக்காவை என் கூட அனுப்பிடு அப்படின்னு சொல்றான். சோஃபி பேசவே விட மாட்டாளா, அதனால இவன் என்ன பண்றான்னா சோஃபியை பிடிச்சி போடியாங்கிட்ட அப்படின்னு ஒரு தள்ளி விட்டுறான். அவனை பார்த்தாவே சனாது கை கால்லாம் உதறியில் எடுத்துக்குது. இவன் கூட எப்படி சேர்ந்து வாழ முடியும், அவன் வேண்டாங்கிறா. இவன் கீழே விழுந்து கதறான், தயவு செஞ்சு ஒரு சான்ஸ் கூட என்ன மன்னிச்சிடு அப்படின்னு. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து ஈத்தன் உள்ள வரான். உள்ள வந்த உடனே என்ன சொல்றான்னா, அவங்க 2 பேரும் ரியாக்ட் பண்றதை பார்த்தா நீ அவங்கள கொடுமைப்படுத்தியிருக்க போல, அதனாலதான் நான் சொல்றேன், மரியாதையா நீ இங்க இருந்து போயிடு, அவங்க உன்கிட்ட டிவோர்ஸ் கேட்டா ஆம்பளையா ஒழுங்கா டிவோர்ஸை கொடுத்துட்டு வேலைக்கு போக பாரு அப்படின்னு சொல்றான். இவங்களன்னா நல்லா ஏமாத்துவான். ஈத்தன் வந்த உடனே அவனை ஏமாத்த முடியல, அதனால நான் அவனுக்காக வெயிட் பண்ணுவேன் செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். மனசுக்குள்ள வெறி ஆகுறான். பணக்கார இடத்துல வந்து பணக்கார பையனை பிடிச்சிக்கலான்னு நினைக்கிறியா, உன்னை இப்படி வாழவே விட மாட்டேன்டி அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போறான். ஏன் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது இப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டான் போல், ஸோ எங்ககிட்ட ஐடி ப்ரூஃப் கூட கிடையாது, எல்லாத்தையும் அவன் பிடுங்கி வச்சுக்கிட்டான், நாங்கள் அர்ஜென்ட்டில் உயிர் தப்பிச்சா போதுன்னு ஓடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஈத்தன் என்ன சொல்கிறான்னா, நான் ஹெல்ப் பண்ணுறேன் டிவோர்ஸ் வாங்கிறதுக்குன்னு சொல்கிறான். சனா மட்டும் இன்னமும் வந்து அந்த கிளப்பில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா.
ஆனால் இவனுக்கு மேக்ஸுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் போயிடுச்சு போல, அதனால இவன் தேடிக்கிட்டு வந்துடுறான். வந்த உடனே உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா அவனுக்காக எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருப்ப அப்படின்னு சொல்லி இவளை இழுத்து வச்சு பிரச்சனை பண்ணுறான். அங்கே தடுக்க வரவங்க கிட்டலாம் இவளை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறான். நான் தாங்க புருஷன், என்னை விட்டுட்டு இவ வந்து பணக்காரன் ஒருத்தன் வீட்டில் தங்கியிருக்கா, எனக்கு அது பிடிக்கல, அதனால வாடி என் கூடன்னு சொன்ன டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறா. இவளை நான் விட மாட்டேன், இது எங்கள் குடும்ப பிரச்சனை, யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்கிறான். இவளும் எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறா. விடவே மாட்டான் இவன். அவன் முடிய பிடிச்சி தரன்னு ஒரு ரூம்க்கு இழுத்துட்டு போகிறான். அங்கே இருந்தவங்கெல்லாம் நடக்கிறத வந்து லைவாக சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணியிருக்காங்க போல. அதை வந்து ஈத்தன் கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் காட்டுறான். அதே நேரத்துக்கு இங்கே அவளை போட்டு அடின்னு அடித்து அவகிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறான். நான் உன்னை பண்ணுற கதியில் அவன் வந்து இனிமேல் உன்னை திரும்பி பார்க்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறான் இவன். ஆனால் கரெக்டாக சரியான நேரத்துக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் என்ன வரும்போது தனி அவன் வருவான். அவன் ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதனால அவங்க எல்லாரும் இவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறாங்க. அப்பதான் ஈத்தன் என்ன சொல்றான்னா, உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று, நீ உயிரோடு இந்த பேப்பர்ல சைன் பண்ணிட்டு இங்க இருந்து வெளியில போகலாம். இல்லை நான் சைன்லாம் போட மாட்டேன் அப்படின்னு நீ வந்துட்டு அடம் பிடிச்சின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. உன்னோட பாடியை வந்துட்டு டிஸ்போஸ் பண்றதுல எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. உன்னை ஏன் கொலை பண்ணணும்னு யோசிக்கிறேன். அதனால தான் வந்து உனக்கு இந்த 2 சாய்ஸ் தரேன். இந்த சாய்ஸ்ல எது வேணும்னு நீயே சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னும் போது நான் கையெழுத்தே போட்டுடுறேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு மேல அவ என் குடும்பத்தை சேர்ந்தவ, அவளுக்கு உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து தூக்கினபடியே போறான். அவனும் வந்து டிவோர்ஸை வந்து சைன் பண்ணதுனால உடனே இவளுக்கு டிவோர்ஸும் கிடைச்சிடுது. ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க அக்காவும் தங்கச்சியும். அது மட்டும் இல்லாமல் ஈத்தனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. கன்ஃபார்மாக நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு. சனா என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, நான் வந்துட்டு என்னோட சேலரியிலேருந்து குழந்தைக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்காரியை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறா. ஆனால் அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, யாரோ ஒருத்தன் வந்துட்டு கத்தி வச்சுக்கிட்டு எல்லாரையும் மிரட்டுறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணை வேற பிடிச்சி வச்சுக்கிட்டு, இங்கே சோஃபியா யாரு, அவ வந்தா இந்த பொண்ணை நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அக்காக்காரி நான் தான் சோஃபியா அப்படின்னு போய் சொல்கிறா. ஆனால் உடனே வந்துட்டு தங்கச்சிக்காரி என்ன பண்ணுறான்னா, இல்லை நான் தான் சோஃபியா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் ப்ரெக்னென்ட் லேடி தான் சோஃபியா, எனக்கு தெரியும், நீ மரியாதையை இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறான். நீ போகாதன்னு அக்காக்காரி தடுக்கிறா. இல்லை நான் போனாதான் மற்றவங்களுக்கு பிரச்சனை வராது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவன் யார் அப்படின்னு பார்த்தா லியோவோட எதிரி. அதாவது இவனோட பையன் வந்துட்டு ஏதோ தீவிரவாத அமைப்பில் இருந்திருக்கான் போல. அதனால லியோ வந்து அவனை சுட்டு கொன்னுட்டான். அதையும் அவங்க அப்பங்காரன் கண்ணு எதிர்க்க பார்த்துட்டான். எனக்கு இருந்த ஒரே சொன்ன என் பையன் தான். அவனை செத்ததை நான் வந்துட்டு என் கண்ணால பார்த்த மாதிரி அவனோட குடும்பத்தை அவன் இழக்கிறதையும் கண்ணால பார்க்கணும். லியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஃபோன் பண்ணி சொல்றான். இந்த விஷயம் தெரிஞ்சு அடிச்சு பிடிச்சி லியோவும் அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறான். அப்ப இவன் என்ன சொல்றான்னா, உனக்கு 2 சாய்ஸ் தரேன். உனக்கு குழந்தை வேணும்னு சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு இவ தலையில சுடுவேன், இல்லை இவ தான் உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவளோட வயிற்றுல சுடுவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்போ உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, பரவாயில்ல குழந்தை தான் வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. போனா போதும், நான் உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நீ முடிவு எடுக்கல அப்படின்னா இங்க இருக்க எல்லாருமே செத்துருவாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த ரீனா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இந்த 2 உயிருக்காக வந்துட்டு இங்க இருக்க எல்லாரோட உயிரும் நம்ம ரிஸ்க்ல வைக்க முடியாது. நம்ம வந்து மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், நம்ம வந்து எப்பயும் யோசித்து தான் முடிவு எடுக்கணும். கரெக்டான முடிவை எடு, மக்களுக்காக நில்லு அப்படின்னு சொல்றா. இவ என்னடா இவ சட்டுன்னு இப்படி பேசுறாளே அப்படின்ற மாதிரி இருக்கு ஹீரோக்கு. ஆனா ஹீரோ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ரீனாவோட கையில இந்த துப்பாக்கி வச்சு டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிடுறான். அப்போ ஃபுல்லா இருட்டாயிடுதா. அந்த சமயம் டக்குன்னு அவன் பொண்டாட்டியை பிடிச்சி ஒரு தள்ளிட்டு வேகமா போய் அவனை பிடிச்சிடுறான். அட பாவிடே, உன்னோட புள்ள வந்துட்டு ஒரு மகாத்மா கிடையாது, ஒரு டெரரிஸ்ட். அவனை கொன்னுதான் ஆகணும். நீ ஏன் அவனை கொண்டிருக்கணும், ஆனா அதை நான் பண்ணேன், அதுக்காக நீ என் குடும்பத்தை கொல்லுவியா அப்படின்னு சொல்லி திட்டுறான். இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ரீனா இருக்கா இல்லையா, அவ தான் இவன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கா. இங்கதான் சோஃபியா இருக்கா, அவ பிரெக்னெண்டா இருப்பான்ற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. அதை ஹீரோ கண்டுபிடிச்சிடுறான். ஆமா நான் தான் சொன்னேன். இப்போ என்னங்கிற, நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிச்சேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் தப்பு பண்ண மாதிரி உங்களுக்கெல்லாம் தோணலாம், ஆனால் எனக்கு ஒருபோதும் நான் தப்பு பண்ண மாதிரி தோணவே இல்லை. இவ்வளோ உன் பொண்டாட்டியா நீ ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் கூட நான் ஏற்றுக்க மாட்டேன், அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா.
கடைசியா அவளையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோ இப்பதான் ஓடி வந்து ஹீரோயினை கட்டி பிடிக்கிறான். நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா, எனக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு, உனக்கு எதனா ஆயிடுமோன்னு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கா இல்ல குழந்தைக்கா அப்படின்னு சொல்றா. ஹீரோயினை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். டாக்டர் இவங்க ரொம்ப நார்மலா இருக்காங்க, ஒன்னும் பயப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றானா, நீ தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாத, நீ எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியும், அது மட்டும் இல்ல நீ என்ன பயங்கரமா லவ் பண்ற, அதை சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இல்லைன்னு தெரியும் அப்படின்னு சொல்றா. உண்மைதான், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன கிஸ் பண்றான். இது எல்லாத்தையும் அண்ணனும் அக்காவும் வெளியில நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ நல்லபடியா ஒருத்தர் மனசுல இருந்ததை இப்பயாவது சொல்லிக்கிட்டாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண வேணா, நம்ம போயிடலாம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அப்பதான் ஈத்தன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதுக்கப்புறம் நீ வந்து கிளப்ல வேலைக்கு போகாத, எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது, அந்த வேலைக்கு நீ வந்துடு அப்படின்னு சொல்லும் போது இவ தயங்குறா. எனக்கு அதுலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லி. கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்றான். சனாவும் ஈத்தனோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஈத்தனே வந்து சனாக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஆனா அங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் இதை பார்த்தா பிடிக்கல. நம்ம ஹீரோயினை தப்பா நினைக்கிறாங்க, இவ வந்துட்டு பாஸை மடக்கி போட்டுட்டா அப்படின்னு. அதுக்கு என்ன பண்றான் ஒருத்தன் அப்படின்னு பார்த்தா, ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல மேனேஜரா இருக்கான் போல. நீங்க எல்லாம் கொஞ்சம் அழகா இருந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தா போதும், உடனே மேனேஜரை அதுக்கப்புறம் பாஸ் எல்லாம் வளைச்சு போட்டுடுறீங்க, உங்களுக்குன்னு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படி இப்படின்னு கேவலமா பேசுறான். அவன் சனாவை மட்டும் பேசாம பொதுவா எல்லா பொண்ணுங்களும் அப்படிதானே பேசுறான்னு உடனே எல்லாரும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ, இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா, நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல இல்லை அப்படின்னா வேலையே நடக்காது, என்ன ஆனாலும் என்ன வேலையை விட்டு இங்கேருந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்னு திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் கிடையாது கண்ணா, பொம்பளைங்களை மதிக்காத எவனுக்குமே இங்கே வேலை இல்லை, மரியாதையாக உன்னோட சம்பள பாக்கியை வாங்கின்னு கிளம்பிடு, இதுக்கு மேலே பேசினீன்னா அதுவும் உனக்கு கிடைக்காம ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து நிற்கிறான். ஐயோ மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் காலில் விழுந்து கதறிட்டு இருக்கான். ஆனால் கேட்குற மாதிரி இல்லை, அவனை தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க வெளியில. நைட்டு ஈத்தன் ரொம்ப நேரம் வரவே இல்லை, சனா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா அவனோட செக்ரட்டரி தான் கூட்டிட்டு வரான். பயங்கர போதையில வரான். சார் ரொம்ப குடிச்சிட்டாரு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு விட்டுட்டு போறான். டக்குன்னு ஈத்தன் என்ன பண்றான் அப்படின்னா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆனால் அவளால் இன்னமும் வந்து பழைய லைஃப்லேருந்து வெளியில் வர முடியல, ஒரு பயத்திலேயே இருக்கா. அதனால இவனை கொண்டு போய் ரூமில் உட்கார வச்சுட்டு இவ அவளோட ரூமுக்கு போயிடுறா. நைட்டு அக்காவும் தங்கச்சி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சடனாக என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட பழைய வீட்டில் போயிட்டு நம்ம அம்மாவோட பாக்ஸ் ஒன்று இருந்தது இல்லையா, அதில் பழைய ஃபோட்டோங்க அம்மாவோட பொருள் எல்லாம் இருக்குமே, அதை எடுத்துகிட்டு வரணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு தங்கச்சிக்காரி சொல்லும் போது, சரி நாளைக்கு காலையிலேயே போயிடலாம் அப்படின்னு அக்காக்காரி சொல்கிறா. காலையில் இன்னமும் அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே இறங்கி வந்த பாடில்லை. இப்போதான் வேலைக்காரங்க சொல்கிறாங்க ரெண்டு பேரும் விடிய காலையிலே எழுந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, என்னது என்கிட்ட சொல்லாம கொல்லாமையா என் பொண்டாட்டி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் ஷாக் ஆகுறான். மேக்ஸ் வீட்டில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து வேகமாக அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததை எவனோ ஒருத்தன் பார்த்துட்டு போயிட்டு பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்கான் மேக்ஸ். ஏய் உன் மச்சிஞ்சியும் உன்னோட பொண்டாட்டி ரெண்டு பேரும் வந்திருக்காங்கடா அப்படின்னு சொல்லும் போது, வந்தீங்களாடி மாட்டிங்கடி இன்னைக்கு அப்படின்னு சொல்லி இவன் மட்டும் போகாம இவன் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போறான். உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து இன்னைக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்து அவன் புருஷங்களுக்கே அனுப்புறானா இல்லையா பாரு அப்படின்னு சொல்றான். அங்க போய் மிரட்டுறான். ஐயோ இவன் வந்துட்டானே, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரையும் எக்கச்சக்கத்துக்கு கண்ணா பின்னான்னு போட்டு அடிக்கிறான். அவங்களும் தப்பிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க இது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறானுங்க. ஆனா நல்ல வேலையா ஹீரோ ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நேரா வந்து ஈத்தன் போயிட்டு சனா கிட்ட, என்கிட்ட சொல்லாம கொல்லாம எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற, இப்போ வரைக்குமே உன்னோட மனசுல 1% கொண்டு நான் இல்லையா அப்படின்னும் போது, இல்லை நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. காப்பாற்றி ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. லியோ வந்து நீ என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எதுக்காக இப்படி வந்த அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், உங்களுக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அவ்வளோதானே, உங்களுக்கு குழந்தை மேலே தானே அக்கறை அப்படின்னு சொல்கிறா. உனக்கு ரொம்ப திமிராயிடுச்சு, அதனால தான் நீ இந்த அளவுக்கு பேசுகிற, இனிமேல் நான் உன்னை கட்டி போட்டு தான் வைக்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே போகிறாங்க. காரை விட்டு இறங்கின உடனேயும் ரெண்டு பேரும் கையை பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்களா ஈத்தனும் சனாவும். அதை பார்த்த உடனே தங்கச்சிக்கும் தம்பிக்கும் பயங்கர சந்தோஷமாயிடுது. அம்மா வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு சொல்லவே வேணாம், அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, அதே மாதிரி சந்தோஷப்படுறாங்க. சரி ஓகே கல்யாணத்தை உடனே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
மறுநாளே வெட்டிங்கை போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இவ்வளோ நாளுக்கு லியோவும் நம்ம சோஃபியாவும் கூட ரெஜிஸ்டர் பண்ணல போல, இப்போதான் சேர்த்து பண்ணுறாங்க. இதோட 5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. 5 வருஷம் கழிச்சு பார்த்தா ஈத்தனும் நம்ம சனாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்குடி என் மேலே கோவமா இருக்க, நான் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை காசிப்ஸ் எல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துடுச்சு. நேற்று நீ யார் கூடயோ ஹோட்டலுக்கு போனேன் அப்படின்னும் போது, ஆமாம் ஹோட்டலுக்கு போனேன் தான், அது ஒரு மீட்டிங்காக போனேன். அந்த பொண்ணு எனக்கு வெறும் கிளைண்ட்டு தான். அந்த பொண்ணு இங்கே நான் வர சொல்லியிருக்கேன், அவள் எல்லாத்தையும் சொல்லுவா. தயவு செஞ்சு இதை கூடி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ தான் நம்ம சனா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதுக்கு சோஃபி என்ன சொல்கிறான்னா, அக்கா நீ கவலைப்படாத, நீ ஈத்தனை டிவோர்ஸ் பண்ண அப்படின்னா நானும் லியோவை டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அடியே இப்போ ஏண்டி வண்டியை என் பக்கத்து இருப்புறேன், நான் என்னடி தப்பு பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணல, நீ சும்மாவே வந்து என் கிட்ட வந்து எந்த வம்புக்கும் வராத, நான்லாம் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன், பாரு நம்ம பையனுக்கே 5 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். கடைசியாக யார் கூட மீட்டிங்க்கு போனானா அந்த பொண்ணும் அவங்க ஹஸ்பண்டுமே வந்துட்டு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறாங்க சனா கிட்ட. தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவ கொஞ்சம் சாந்தமாகறா. நானும் ஒரு நாளும் என் பொண்டாட்டிக்கிட்ட சண்டையே போடக்கூடாதுன்னு நினச்சி எல்லா விஷயமும் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்பயும் சண்டை வருது. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்துறதுக்கு லட்சக்கணக்கில் ஷாப்பிங்க்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுக்கு பயந்தே நான் சண்டை போடாமல் சைலண்ட் ஆகிடுறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே ஈத்தன் நினச்சிட்டு இருக்கான். பரவாயில்ல, நீங்கள் எப்போல்லாம் சண்டை போடுறீங்களோ எனக்கும் வந்து நிறைய டாய்ஸ் எல்லாம் கிடைக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது ஷாப்பிங் வர்றதுக்கு அப்படின்னு இந்த குட்டி பையன் சொல்லிக்கிட்டு இருக்கானா. ஸோ இதோடைய ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.